இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு இத்தனை பேர் இந்த பைக்கை கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க? நீங்க எல்லாம் சொல்லிட்டே இருந்தீங்க. நீங்க கேட்டு நாங்க செய்யாம வந்திருக்கோமா? உங்களுக்காகவே NS 350 நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். டியூக் 350 நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ரெண்டு பைக்கும் ஒரே செக்மெண்ட் தான். ஆனா 1 லட்ச ரூபாய் பிரைஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கு. 1 லட்ச ரூபாய் டிஃபரன்ஸ் இருந்தாலும் NS 350 யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி டியூக் 350 யாருக்கு சூட் ஆகுன்றத நான் சொல்றேன். ஏன் ப்ரோ இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? ஒரே செக்மெண்ட் 1 லட்ச ரூபாய் விலை வித்தியாசப்படணும் ப்ரோ. 1 லட்ச ரூபாய் ஒரு பைக் அதிகமா விற்கிறாங்கன்னா விஷயம் இல்லாம யாரும் கொடுக்க மாட்டாங்க. என்ன விஷயம் இருக்கு? பிரீமியம்னஸ் இருக்கிறனால தான் அந்த 1 லட்ச ரூபாய் அதிகம். உதாரணத்துக்கு வந்து ஐபோனும் 1 லட்ச ரூபாய் தான். நம்ம 1 லட்ச ரூபாய் கொடுத்து ஐபோன் வாங்குறது. நீங்க ஏன் 1 லட்சம் கொடுத்து வாங்குனீங்க? அது பிரீமியம்னஸ், பிரசன்ஸ் இதுக்காக வாங்குறோம். பிரசன்ஸ், பிரீமியம்னஸ், இந்த லோகோ இதுக்காண்டி வாங்கியிருப்பேன். கரெக்டா? நிறைய பேர் ஐபோன் உள்ள இருக்க அந்த ஸ்டஃப்காண்டி வாங்குவாங்க, ஒரு செக்யூரான டிவைஸ், ஸ்பீடா இருக்கணும். பட் ஒரு சில பேர் இந்த லோகோக்காண்டி வாங்குறாங்க. சரி, சில பேர் லோகோக்கு வாங்கினாலும் அதில் விஷயம் இருக்குல்ல, அதுக்கு தான் அந்த காசு. என்னதான் இருந்தாலும் நமக்கு டியூக் வந்து ஐஃபோன் மாதிரி, இந்த பைக் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் மாதிரி. சரி சொல்லிட்டு போங்க. பட் நான் ஆண்ட்ராய்டில் வந்து சொல்ல போனா நிலாவெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியுதா? உள்ள போய் வரைக்கும் ஓகே, அது ஆண்ட்ராய்டு வச்சு தான் பண்ண முடியுது. நீங்க என்னன்னாலும் சொல்லுங்க, பிரீமியம்னஸ் தான். ஸ்டஃப்பும் அஃபோர்டபிலிட்டி தான். எது பெஸ்ட்ன்றத இன்னைக்கு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 390 நம்ம பார்க்கும்போதே அந்த பிரீமியம்னஸ் ஃபீல் ஆகுது. டிஆர்எல்ஸ் கொடுக்குறாங்க, நல்லா பெருசா இருக்குது. அந்த LED லைட்டிங் கொடுக்குறாங்க. நமக்கு டிசைன் எல்லா இடத்துலையுமே பார்க்கும்போது ஹெட்லாம்பாக இருக்கட்டும், டேங்க் டிசைனாக இருக்கட்டும், ஷார்ப்பராக இருக்குது, அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். WP சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுவே நமக்கு பெரிய அட்ராக்ஷன் தான். உங்கள் டிசைனு ரியர் சஸ்பென்ஷன் வந்து விசிபிளாக தெரியுது. ஒரு நேக்டு ஸ்போர்ட் பைக்கை ஒரு அழகாக காட்டுற விஷயம்னு சொல்லலாம். தென் வந்து ரியர் இண்டிகேட்டர்ஸ், ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே LED கொடுக்குறாங்க. எக்ஸாஸ்ட்டை பார்க்கும்போது அண்டர்வெளியில் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அந்த பைக்கை பார்க்கும்போது நமக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கை கொடுக்குது. எங்கள் டிசைன் என்ன, அந்த அஃபோர்டபிலிட்டி ரேஞ்சில் வரனால ஓரளவுக்கு ப்ரீமியமாகவும் ஓரளவுக்கு அக்ரெசிவாகவும் இருக்கும். ஃப்ரெண்டு இந்த டிஆர்லாம் நைட் டைமில் கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஒரு இடி வந்து விழுகிற மாதிரி இருக்கும். அந்த டிஆரில் பார்க்கும்போது LED ப்ரொஜெக்டர்ஸ் கிடைக்குது. சிம்பிளான ஒரு ஹெட்லைட், பட் அக்ரெசிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட் ஃபெண்டரோட குவாலிட்டி வந்து டியூக்கை விட கொஞ்சம் கம்மி தான். ஒரு நார்மலான பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. ஃப்ரண்ட் பெரிமீட்டர் ஃப்ரேமை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சில்வர் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நார்மலான ஸ்விங்காம் பாக்ஸ் டைப் தான் வருது. KTMல உங்களுக்கு அலுமினியம் ஸ்விங்காம் கிடைக்குது. பட் எக்ஸாஸ்ட் வந்து அண்டர்பெல்லி தான். ஆனால் அதே மாதிரி இன்ஜின் கீழே பேஷ் பிளேட் NSல தான் கிடைக்குது, டியூக்ல இல்லை. அண்ட் பின்னாடி ஹக்கர் தனியாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆடர் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பின்னாடி டிசைன் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அக்ரெசிவாக உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் ப்ரைஸிங் தானே மேட்ரு. எண்ட் ஆஃப் தி டே நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எண்ட் ஆஃப் தி டே கடைசி வரைக்கும் அந்த ப்ரைஸை வச்சு மட்டும்தான் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். எல்லாமே ஓரளவுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு அக்ரெசிவான டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்க, பார்க்க ப்ரீமியமாக ஒரு பைக் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டியூக் 390 டிசைனை ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு 400cc கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்க மாதிரி பார்க்குறீங்கன்னா NS 400G ட்ரை பண்ணலாம். 350. 1 லட்ச ரூபாய் எதுக்கு அதிகமாக கொடுக்குறோன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஃபியூச்சர்ஸை நம்ம பார்க்கணும். ப்ரோ என்ன தேடிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. ஃபீச்சர்ஸ்னு பேசுனீங்களா? சரி பேசிக்கிட்டு. ஆமாம், இப்போ தெரியும் ஏன் 1 லட்ச ரூபா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து TFT கிளஸ்டர் கொடுக்குறோம். டியூக்கோட வந்து TFT கிளஸ்டரை பார்க்கும்போது அதோட UI வேற எந்த பைக்லையுமே நமக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட UIயாக இருக்கும். அப்படியே கிராஃபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு இதாக மாற்றுறீங்க. ABS மோடு மாற்றுறீங்க, ட்ராக் மோடு மாற்றுறீங்க, டிரைவிங் மோட் மாற்றுறீங்க, சூப்பர் மோட்டோ ABSலாம் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து தனித்தனியாக அது வந்து ஹைலைட் பண்ணியே காட்டும் TFTல. அண்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, 10x10 நேவிகேஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன ரீட் அவுட்ஸ் வேணும், என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குன்ற மாதிரி எல்லா ரீட் அவுட்ஸும் வந்து நமக்கு TFTல கொடுக்குறாங்க. TFT ஒரு சைடு இருந்தாலும் இனிமேல் தான் ஃபியூச்சர் லிஸ்ட்டே ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு முன்னாடி வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க, அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் கொடுக்குறாங்க, சுவிச்சபிள் ABS கொடுக்குறாங்க, சூப்பர் மோட்டோ ABSன்னு சொல்லுவாங்க, பை டைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டர்ஸ் வருது, ரைட் பை வைட் த்ராட்டல் வருது. இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? முடிஞ்சு இப்போ வந்து நம்மக்கிட்ட ரைட் பை வைட் த்ராட்டல் இருக்குது, அட்ஜஸ்டபிள் கிளட்ச் அண்ட் பிரேக் லீவர்ஸ் இருக்குது, ஒரு LCD கலர்டு LCD கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரீட் அவுட் எல்லாமே வந்துடும். வெயில் அடிச்சா தெரியும் இதில் தெரியும். இது N சீரிஸ் கிடையாது, NS சீரிஸ். ஆனால் அதே மாதிரி டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்துடுது. ரைட் மோட்ஸ் இருக்கு, பவர் டிஃபரன்ஸ் இருக்கும், ABS டிஃபரன்ஸ் இருக்கு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, வைட் ஆக்ஷன் குவிக் ஷிஃப்டர்ஸ் இருக்கு, ஸ்லிப்பர் கிளட்ச் இருக்கு, டுவல் சேனல் ABS இருக்கு. அதே மாதிரி ABS நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் என்ன வேணும்? ஃபீச்சர்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க TFT மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, அந்த ப்ரீமியம் நம்மகிட்ட இருக்குது. சரி, ரெண்டாவது விஷயம் வந்து 6 ஆக்சிஸ் IMU இருக்கு. அதாவது 6 ஆக்சிஸ்ல இருந்துமே பைக்கை வந்து சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு தேவையான ஸ்பீடில் போகிறோம், இல்லை ஸ்லிப் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோலையோ ABCயோ வந்து ஆட் பண்ணுறது வந்து இந்த டெக்னாலஜி வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ரேஸ் பைக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனின்னு காமிச்சிட்டோம்.
ஆஸ்டின் கம்பெனி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் கம்பெனியை வந்து என்னென்ன இந்த பைக்ல கொடுக்கணுமோ அந்தந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து எல்லாமே ஸ்டாண்டர்டா தான் கொடுத்துருக்கீங்க. முக்கியமான விஷயம் இந்த பைக்ல வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. அதை நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பீடு கண்ட்ரோலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விஷயம் வந்து என்எஸ்ல கிடையாது. இப்போ வந்து பொதுவா இந்த பைக்கை நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம்? ரோட்ல தான் யூஸ் பண்ண போறோம். ஹைவேல எடுத்துட்டு லாங் டூர் போவோம். நீங்க அந்த பைக் எடுத்துட்டு எங்க போவீங்க? ட்ராக் போயிருவீங்களா? திடீர்னு எனக்கு ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த பைக்கை வச்சு பண்ணலாம், தப்பு கிடையாது, பண்ணலாம். பட் அந்த 6 axis IMUன்றது ஸ்பெஷல். மேக்ஸிமம் 600 GC பைக்ஸ் மேலே தான் வரும். சூப்பர் பைக்ஸ்ல கிடைக்கும். பட் இந்த செக்மெண்ட்ல பாக்குறது வந்து சந்தோஷம். அதுக்கு நீங்க அந்த பட்ஜெட் கொடுக்கலாம். TFT பார்க்கவும் நல்லா இருக்கு. பட் பேசிக்கா ப்ராக்டிக்கலா ரைடர் சென்ட்ரிக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும் இருந்தா போதும். ஆனா எனக்கு பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன். எனக்கு காசெல்லாம் மேட்ரு இல்லை, என்கிட்ட இல்லாத ஃபியூச்சரே இருக்கக்கூடாது. எனக்கு TFTல எல்லா ரீடவுட்ஸும் வேணும், நான் பார்த்தாலே வந்து ஈஸியாக இருக்கணும் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டியூக் 390 ட்ரை ஐஃபோன் யூசர்ல அப்படிதான் சொல்லுவார். ஸோ அதனால ஓவர் ஃபீச்சரிஸ்டிக்கா ஓவர் ப்ரீமியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க டியூக்கை ப்ரிஃபர் பண்ணலாம். இல்ல ஃபீச்சர்ஸ் வேணும் அது பட்ஜெட்ல வேணும்னு நினைக்கிறீங்கன்னா NS ப்ரிஃபர் பண்ணலாம். மூணாவது ரவுண்ட்ல நம்ம பேச வேண்டியது ஹார்ட்வேர்ஸ் தான். ஹார்ட்வேர்ஸ்ல எப்படினாலும் ரெண்டு பேரும் ஒன்று தான். ஒன்னெல்லாம் நம்ம நீங்க சொல்லாதீங்க, கம்பேர் பண்ணிட்டு சொல்லுவான். ஃப்ரண்ட்ல 320mm டிஸ்க் கொடுக்குறோம், டுவல் சேனல் ABS வந்துருது. பின்னாடி 230mm டிஸ்க் கொடுக்குறோம். ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து 110/70 செக்ஷன் வீல்ஸ், 17 inches alloy wheel. பின்னாடி 150 செக்ஷன் டயர்ஸ். எல்லாமே சேம் தானே? நாங்களும் வந்து முன்னாடி 110 செக்ஷன் தான் கொடுக்குறோம், பின்னாடி 150 செக்ஷன் டயர்ஸ் கொடுக்குறோம். முன்னாடி வந்து 320 டிஸ்க் தான் கொடுக்குறோம், ஆனா பின்னாடி 240 உங்களோட 10mm அதிகம். ஓகே, அடுத்து ஓகே எல்லாமே சேமா இருந்தாலும் நான் சொன்னேன்ல ப்ரீமியம்ட்டு அப்போலோ டயர்ஸ் கொடுக்குறாங்க. நாங்க MRF கொடுக்குறோம். MRF சலைச்சது இல்லை, ஸோ ஒன்று சலைச்சது கொஞ்சம் வந்து அப்போலோ வந்து கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குது. சரி ஓகே, இதுல வேற என்னத்த வித்தியாசத்தை கண்டு? நீங்க வித்தியாசம் வந்து ஹார்ட்வேர்ஸ்ல பார்க்கக்கூடாது, ஆன் ரோட்ல பார்க்கணும். பிரேக்கிங் 390யோட பிரேக்கிங் வந்து ஷார்ப்பரா இருக்கும். ஏன் இதுல ஷார்ப்பா இருக்காதா? அந்த அளவுக்கு அந்த ஷார்ப்னஸ் இல்லை அப்படின்றதான். பவர் மேப் வந்து சேம் தான். ஸோ அதனால ஃப்ரண்ட் பிரேக்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஷார்ப்பான பிரேக்ஸ் NSலையும் ஃபீல் பண்ணலாம். பிகாஸ் இதுவும் பெர்ஃபார்மன்ஸில் குறைஞ்சது கிடையாது. இந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் தகுந்த மாதிரி பிரேக்ஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. நினச்ச இடத்துல நிப்பாட்டலாம். ஸ்லிப்பர் கிளச் இருக்கு, இன்ஜின் பிரேக் பண்ணிக்கலாம். இல்லை சிட்டிக்குள்ள ஓட்டுறீங்க ஒரு 50-60 பிரேக் பண்ணோம் அப்படின்னா ரியர் பிரேக்ஸ் அப்ளை பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஆனால் அதோட இதில் 6 axis IMU இருக்கிறனால இன்னுமே பிரேக்கிங் உங்களுக்கு ஷார்ப்பராக இருக்கும். அடுத்து நம்ம இன்ஜினை பார்க்கணும். இன்ஜினில் வந்து 350 ஆனாலும் அதே 390 பெர்ஃபார்மன்ஸை நம்ம இதில் பார்க்கலாம். சரி சொல்லுங்க, பேப்பரை வாசிங்க. டியூக் 350யோட இன்ஜினை பார்த்தோம்னா 349.3 cc லிக்விட் கூல்டு இன்ஜின், 41.5 PSும் 33.5 Nm டார்க்கும் நமக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணுது. NS4ல G பார்த்தோம்னா 349 cc தான், 40.6 bhpயும் 33.2 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னதான் ஒரே இன்ஜினை கொடுத்துருந்தாலும் உங்களோட 1 PS நாங்கள் அதிகம். இந்த 1 PS பிரச்சனை முடியவே முடியாது போலயே. பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு அக்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஒரு லிட்ரலி ஒரு பீஸ்ட்டை நான் ரோட்டில் ஓட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. 140 150லாம் இந்த பைக்குக்கு அசால்ட்டு. அதே தான் இங்கேயும் ஒரே ஒரு ஹார்ஸ் பவர் தான். டியூனிங்லேயும் பெரிய மாற்றம்லாம் கிடையாது. சேம் லைக் டியூனிங் தான். இனிஷியல்லேருந்து மிட் ரேஞ்ச் போய் டாப் எண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த அக்ரெசிவ்னஸை ஃபீல் பண்ணிட்டே இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ரெவ் ஹாப்பியான இன்ஜினை ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டு இன்ஜினுமே சேம் தான். ஏன்னா ரெண்டுலையுமே சேம் ஹார்ட்வேர்ஸ் தான். ரைட் பை த்ரால் கிடைக்குது உங்களுக்கு. த்ரால் ரெஸ்பான்ஸ் கிறிஸ்பாக இருக்கும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் சேம், ஒரே பிராண்டு தான் ரெண்டுமே. சொல்ல போனால் இப்போ பஜாஜ் கீழே தான் KTM வருது. ஸோ அதனால் அந்த ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் எல்லாம் காமனாக இருக்கும். பட் NSோட ரைட் குவாலிட்டியை பற்றி பேசணும்னா கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும் பைக், கொஞ்சம் அடாப்டபுளாக இருக்கும், கொஞ்சம் ஈஸ் டு ரைட் ஃபீல் இருக்கும். கொஞ்சம் ஹெவியான பைக்காக தெரியாது ஃபீல் ஆகாதுன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த பேனல்ஸ்லாம் சின்னது, வீல் பேஸ் கம்மி. ஸோ அதனால் நீங்கள் ரைட் பண்ணும்போது ஒரு ஈஸ் டு ரைட் மோட்டார் சைக்கிளை ஃபீல் பண்ணுவீங்க. பழைய மாடலில் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ நீங்கள் ஹைவே ஸ்டெபிலிட்டியும் ஃபீல் பண்ணலாம். நல்லா இருக்கு. டியூக் 350யோட ரைட் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு லான்ச் கண்ட்ரோல் கொடுக்குறனால ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு இனிஷியல் டார்க்காக இருக்கட்டும், பிக்கப்பாக இருக்கட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். லோ எண்டு, மிட் எண்டு, டாப் எண்டு மூணுலையுமே வந்து அக்ரெசிவ்னஸை நீங்கள் இந்த பைக்கில் ஃபீல் பண்ண முடியும். ரைட் குவாலிட்டியை பற்றி பேசுனீங்க, வைப்ரேஷனை பற்றி ஏன் பேசல? பேசுங்க. ஸோ வைப்ரேஷனை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்லுங்க. சொல்லிட்டுலாம் இல்லை, பழைய 390ல இருந்து அதே இன்ஜின் தான் நமக்கு இதுலேயும் வருது. அதே வைப்ரேஷன் அப்படியே இருக்கு. என்னன்னா ஒரே இன்ஜினாக இருந்தாலும் ஸ்டோக்கை கம்மி பண்ணனால 350 cc மாற்றிருக்காங்க. பட் அந்த பைக்கில் இருந்த அதே வைப்ரேஷன் இதில் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. 60 to 70% ஆகுது. 100% இல்லை, 100% இல்லை. சரி, அது வந்து கொஞ்சம் சந்தோஷத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. ஓகே, அதனால வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் ஃபீல் ஆகும். கொஞ்சம் நீங்கள் வண்டியை டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வைப்ரேஷன் பழகிரும்லாம் தெரியாது. இங்கே NS வந்தோம் அப்படின்னா வைப்ரேஷனே இருக்காதா? நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுறீங்கன்னு கேட்கலாம். இதுலேயும் வைப்ரேஷன் இருக்கு. பட் 4300 RPM கிட்ட நீங்கள் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவீங்க. ஓவர் வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் NSல கிடையாது. வைப்ரேஷன் மேட்ரு கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ரு. கேட்டேன், நல்லா கேட்டேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த பைக்ல இருக்க வைப்ரேஷன் டசின் மேட்டர்னா ப்ளீஸ் கோ ஃபார் 390. மகளே, கடைசி ரவுண்டு
டைமென்ஷன் அண்ட் எக்கனாமிக் செக் தான். இந்த பைக்கோட டைமென்ஷன் பார்த்தோம்னா 807 mm சீட் ஹைட், கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 168 mm. கீழே பேஷ் பிளேட் வரனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ? உங்களை விட அதிகம்னே சொல்லலாம், 183. அதான் நான் சொன்னேன்ல, பேஷ் பிளேட் நமக்கு வரனால கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நம்மகிட்ட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கு. நம்ம ரோட்ஸ்க்கு வந்து தேவையான சரி பேஷ் பிளேட்டுங்க, ஸ்போர்ட்ஸ் பைக்ன்றீங்க, பேஷ் பிளேட்டுங்க எங்களுக்கு தேவைப்படல. ஏன்னா நாங்கள் தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கோம்ல, ஸோ தேவைப்படலை. 168க்கும் 170க்கும் 2 mm தான் வித்தியாசம். 170 mm இருந்தாலே சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 183க்கும் 168க்கும் எவ்வளோ வித்தியாசம்? 15 mm வித்தியாசம். மேக்ஸ்ல வீக்கா? 15 mm வந்து அதிகம். அப்போ 15 mm சிட்டிக்குள்ள உங்களுக்கு தட்டும் உரசும் கலண்டு விழுந்துரும் அப்படின்னு கிடையாது. கரெக்டா? NS 350யோட வெயிட் 176 கிலோகிராம். நாங்கள் வெயிட் கம்மி 168 தான். ஏன்னா அதிகமாக வந்து அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த பாடி வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. இன்னொரு விஷயம், நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கீங்க பட் பிக் பைக் ஃபீல் கொடுக்கல. இங்கே வெயிட் கம்மியாக இருக்குது பட் பிக் பைக் ஃபீல் நம்ம கொடுக்குன்னே சொல்லலாம். பார்க்க பெருசாக சூப்பர் டியூக் மாதிரி நமக்கு ஃபீல் கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு முக்கியமான விஷயமே வெயிட் கம்மியாக இருக்கணும். அதை கேடிஎம் வந்து கரெக்டாக டியூக்கில் வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது வீல் பேஸ் வந்து என்எஸ்ஸை காட்டிலும் டியூக்கில் வந்து கொஞ்சம் அதிகன்றனால பவர் டு வெயிட் ரேஷியோ நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ரேஸ் ட்ராக்கு ஏற்ற மாதிரி பைக்கை ரெடி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சரி, ஒரு 8 கிலோ வெயிட் அதிகத்துக்கு நீ எவ்வளோ பெரிய கதை பேச வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். டைமென்ஷன் ப்ராக்டிகாலிட்டி தான் முக்கியம். கொஞ்சம் இந்த ஃப்ரண்டல் வெயிட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. எக்கனாமிக்ஸ் வந்து ஈஸி தான். நீங்கள் பார்க்கலாம், சேடில் கொஞ்சம் ஹைட்டு கூட தான், பட் ஸ்டில் வீல் பேஸ் கொஞ்சம் கம்மினால ஈஸியாக ஏறிட முடியுது. ஓகே, ஈஸ்ட் டு ரைட் ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு சொல்லலாம். ரைடிங் போஸ்டர் பாருங்கள், ஃபுட் பேக்ஸ் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ஏற்ற மாதிரி கொஞ்சம் பின்னாடி பொசிஷன் பண்ணியிருக்காங்க. டேங்க்குக்கு நீங்கள் 6 ஃபீட்டாக இருந்தாலும் போய் கரெக்டாக ப்ளேஸ் ஆயிரும். ஆனால் அதே மாதிரி ரைடிங் போஸ்டர் ஆப்போசிட் சைடு தான், டுவர்ட்ஸ் கிடையாது, கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் லைட்டாக 1 பாயிண்ட் லீன் இருக்குது. லீன் இல்லாத ரைடிங் போர்ஷன் பார்த்தோன்னா இதுதான், பட் 1 பாயிண்ட் லீன் பண்ணுறீங்க. அதனால உங்களுக்கு பெரிய டஃப்பான ஒரு ஜாபாக இருக்கும் ஓட்டுறதுக்கு அப்படின்னு கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதே மாதிரி சீட் கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது, தை சப்போர்ட் ஓரளவுக்கு கிடைக்குது. பில்லியனுக்கு நல்ல கம்ஃபர்ட், சேடில் ஹைட்டு ஓரளவுக்கு மேனேஜபிள். அதனால நீங்கள் ஃபேமிலியாக யூஸ் பண்ண நினைக்கிறீங்கனாலும் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே இருக்குது. அங்கே பில்லியன் சீட்டை நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதல் எக்கனாமிக்ஸை பார்த்துருவோம். 7 mm கம்மி, 800 mm தான். என்எஸ்ஸை விட 7 mm கம்மியாக இருக்குது. டியூக் 390யோட ப்ரோஷர் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுனால நீங்கள் டூரிங் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, டியூக் 390 வந்து டூரிங் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து இதில் இருக்க டேங்க் கெப்பாசிட்டி தான். 15 லிட்டர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 12 லிட்டர் கொடுத்துருக்கோம். சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். இங்கே டைமென்ஷன் வைஸ் பார்க்கும்போது டியூக் வந்து கொஞ்சம் லீட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அண்ட் பில்லியன் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் வந்து என்எஸ்ஸை விட டஃப் தான். ஏன்னா வந்து இதில் ஸ்டெப்புடாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வந்து ஹைட் அதிகமாக கொடுத்துருக்கனால ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நம்ம கூட்டு போக முடியாது. அண்ட் இது அக்ரெசிவான பவர் இருக்கனால பின்னாடி உட்காரவங்க பறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகளே, NS 350C யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்துருவோம். 2.25 லட்ச ரூபா ஆன் ரோட் ப்ரைஸ். மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25 to 30க்குள்ளே, 30 அதிகமாக சொல்கிறேன், ஒரு 25, 26 நீங்கள் எதிர்பார்க்கலாம். 27 கூட நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த பைக்கோட ப்ரைஸ் 2.25 லட்சம் தான். உங்கள் பைக்கோட ப்ரைஸ் டியூக் 350யோட ப்ரைஸை பார்த்தோம்னா ஒரு 3.25 லட்ச ரூபா, அப்படியே 1 லட்ச ரூபா அதிகம். ஒவ்வொரு சிசிக்கு ஒவ்வொரு 1000 கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ப்ரீமியமாக இருக்கிறனால கொடுக்கலாம், தப்பு இல்லை. அண்ட் இதோட மைலேஜை பார்த்தோம்னா இதுவும் அரௌண்ட் ஒரு 25 எதிர்பார்க்குறதே கொஞ்சம் அதிகம் தான் நம்ம சொல்லலாம். டியூக் 350 யார் யாருக்கு சூட் ஆகும்னா, எனக்கு பார்க்க ப்ரீமியமாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க்ஸ்லாம் எனக்கு ப்ரீமியமாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபியூச்சர்ஸ் லோடடாக இருக்கணும், சிட்டிக்குள்ளேயும் ட்ரைவ் பண்ணணும், நான் லாங் ட்ரைவ் பண்ணுவோம், டூரிங் பண்ணுவோம், க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பைக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு ஒர்த் ஃபார் மணின்னு வந்து எதனால் சொல்கிறாருன்னா, இப்போ 350 ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த 18% ஜிஎஸ்டி ஸ்லாபுக்குள்ள அந்த பைக் வந்துருச்சு 349cc. பட் இங்கே வந்து என்எஸ் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அஃபோர்டபுள். நான் ஸ்டார்டிங்லேருந்து அதான் சொல்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு விஷயம், நான் கம்மியான ப்ரைஸ், எனக்கு வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு 350cc மோட்டார் சைக்கிள் வேணும், அதில் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், ஃபீச்சர்ஸ் இருக்கணும், நான் ரைட் பண்ணுறதுக்கு எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் வேணும், அண்ட் அதோட சர்வீஸ் காஸ்ட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் NS 350 ட்ரை பண்ணலாம். கம்ப்ளீட்லி ஒரு அஃபோர்டபுளான பேக்கேஜ் இந்த NS 350C. இல்லை கொஞ்சம் ப்ரீமியம் பேக்கேஜ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா KTMோட டியூக் 350 ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இந்த பைக்கோட டைரக்ட் காம்படிட்டிவ் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது KTMோட டியூக் 250 தான். அந்த பைக்கை தான் கம்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 350 கம்பேர் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டனால நாங்கள் வந்து இந்த 2 பைக்கை கம்பேர் பண்ணோம். ஸோ ப்ரைஸ் வைஸு இது காம்படிட்டர் கிடையாது, ஆனால் பவர் வைஸ், இன்ஜின் வைஸ் இது ரெண்டுமே காம்படிட்டர் தான். 1 லட்ச ரூபா நம்ம அதிகமாக கொடுக்குறது இந்த பைக்கில் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸுக்கு தான், அண்ட் ப்ரீமியமான குவாலிட்டிக்கும் தான். ஸோ இந்த 2 ஆஸ்பெக்டில் எந்த ஆஸ்பெக்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் எந்த ஆஸ்பெக்டை நோக்கி பைக் வாங்கலான்னு இருக்கீங்களோ அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த பைக் சூட்டபுளாக இருக்குமோ இந்த 2 பைக்கில் நேராக டீலர்ஷிப் போங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்க.
இதான் எங்களோட கருத்து. நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் பிரீமியம்னஸ் வேணும்னு நினைப்பீங்களா இல்லனா அஃபோர்டபுளா பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைப்பீங்களா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ்ஸ் போறீங்கன்னா கியர்ஸ் என்ஷூர் பண்ணுங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி. பை.